ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல குரலை உயர்த்தி கைவிடா, சத்தத்தை உயர்த்தி ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது போல தேற்றுவார். ஒரு தேற்றுவது போல் என் ரெண்டு கைகளை சிரசில வைங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள வியாதிகள், உங்க பலவீனம், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற நோய் நொடிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நோயோடு வாழ்வது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நீங்கள் பலவீனத்தோடு இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அதனால் தான் பைபிள் சொல்லுகிறது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வான். ஒருவேளை நீ பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கட்டிகள், தீராத நோய் நொடிகள், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் சில பிரச்சனைகள் நீண்ட வருஷங்களாக இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து என்னை சுகப்படுத்துங்க, இந்த பலவீனத்திலிருந்து என்னை சுகப்படுத்துங்க, இந்த நோய் நொடிகள் என்னை விட்டு வெளியேறட்டும், நீர் என்னை சுகப்படுத்தும் அப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நல்ல குரலை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளையும் எல்லா பலவீனங்களையும் என்னை விட்டு நீக்கி என்னை சுகப்படுத்துங்கப்பா. என் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள், சதை மண்டலங்கள், தோல் பகுதிகள், ஆண்டவரே, இரத்த அணுக்கள் அனைத்திற்கும் வல்லமை இறங்கி வரட்டும். என் எலும்பு மண்டலத்திலே வல்லமையில் ரத்தம் பாயட்டும். எல்லா விதமான சோர்வுகள், பலவீனங்கள், நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் என்னை சுகப்படுத்தும். இயேசுவே, நான் வரும் பொழுது எந்த பலவீனம் என்னை வாட்டி வதைக்கிறதோ அத்தனை பலவீனங்களும் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னை சுகப்படுத்தும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மேலான அற்புதங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க எந்த விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்திருக்கிறீர்களோ அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர். சிரிச்சுட்டே சொல்லுங்க, ஆண்டவர் உங்க ஜெபத்தை நிறைவேற்றுவார். உங்க விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு தேவையான எல்லா அற்புதங்களும் நடைபெறுவதாக. ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 86ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை, உமது செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை.
நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ பெருமைகளை பேசுகிறார்கள். நிறைய பெருமை பேசுகிறோம், நிறைய காரியங்களை சாதிப்பதாக எண்ணிக்கொள்கிறோம். அநேக காரியங்களை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? பல விதத்திலே நம்முடைய செயல்கள் ரொம்ப பிரமிக்கத்தக்கது, எனக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பது போல அநேகர் பேசிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது அரசியல்வாதியாக இருக்கலாம், விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெரிய பெரிய அதிகாரிகள், சில நேரங்களில் நம்மளை சுற்றி வாழ்கிறவர்கள், அநேக நேரங்களில் நாம் கூட நம்முடைய சொந்த வீட்டில் நாம் என்ன செய்கிறோம்? பெருமை அடிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் எல்லோரும் யார் அப்படின்னா, இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரியாதவர்கள், நாம் மறைந்து போகக்கூடியவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவன் இன்று செய்கிற சாதனையை நாளை இன்னொருவன் என்ன செய்வான்? அதை முறியடித்து விடுவான். பிரைஸ் தி லார்ட். எதுவுமே நிரந்தரமானது இல்லை. நான் தான் இதை செஞ்சு முடிச்சேன்னு சொல்றது இல்லை. அப்ப பைபிள் சொல்கிறது, இந்த உலகத்திலே ஆண்டவரே உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவரை போல யாரும் இல்லை, இயேசுவை போல யாருமே இல்லை. இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை கடவுளின் கையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒருவனை உயர்த்தவும் முடியும், சத்தமா சொல்லுங்க, ஒருவனை தாழ்த்தவும் முடியும். ஒருவனை பிழைக்கவும் வைக்க முடியும், ஒருவனை சாகடிக்கவும் முடியும். ஏன்னா அவர் கையில தான் எல்லாம் இருக்கு. நீங்க இந்த உலகத்தில் எப்படி வாழணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், எல்லா முடிவுகளையும் தேவன் தன்னுடைய கைவன்மையில் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட தெய்வம், அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்பதை கண்டுகொண்டதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாசிங்க சங்கீதம் திருப்பாடல் 119 அதிகாரம் 97வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன், நாள் முழுவதும் அதை பற்றி சிந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேர் எதை பத்தி இல்லாம சிந்திக்கிறாங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உம்மை பற்றியே சிந்திக்கிறேன், உம்முடைய கட்டளைகளையே சிந்திக்கிறேன், உம்முடைய பிரமாணங்களை சிந்திக்கிறேன், உமக்காக வாழ்வதை குறித்து நான் சிந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து அதே சங்கீதம் 119 127 வசனத்தை பாருங்க. பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகிறேன். எதை விரும்புகிறேன்? சத்தமா சொல்லுங்க, எதை விரும்புகிறேன்? பொன்னையும் பசும் பொன்னையும் விட மேலானது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய வார்த்தை? எல்லாரும் பொன்னை விரும்புறாங்க, எல்லாரும் எல்லா உலக சுகபோகத்தை விரும்புகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் விருப்பம் பொண்ணுல இல்ல, இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தில் இல்ல, என்னுடைய விருப்பம் எதுல இருக்குன்னா உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உம்முடைய கட்டளைகளில் இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நீங்க அதே சங்கீதம் 119 34வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 34வது வசனம் சொல்கிறது, உமது திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும், அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அதே போல 10வது வசனத்துக்கு வாங்க. முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும் என்று கூறுகிறார்.
அப்ப இந்த உலகத்துல என் தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை, என்னுடைய ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவருடைய கட்டளைகள்ல தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவருடைய கட்டளைகள் மீது தான் எனக்கு எப்போதும் விருப்பம் இருக்கிறது. ராத்திரியும் பகலும் நான் அதை பற்றி தான் சிந்திக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பொன்னும் பொருளையும் விட நான் அவருடைய வார்த்தையவே கனம் பண்ணுகிறேன். நான் அவரை அன்பு செய்கிறேன். உடைய கட்டளை விட்டு என்னை விலக விடாதையும் என்று கூறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்பதை நாம உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தியோ பொன்னோ பொருளோ எதுவுமே உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. ஆமென், ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கேயுடைய வாழ்க்கையா இருக்கலாம், மத்தேயுடைய வாழ்க்கையா இருக்கலாம். நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். மத்தேயு சுங்க வரி வசூலிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. காசை வாங்கி 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 போட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷன். இயேசு அந்த சக்கேயு இருந்த இடத்துக்கு வந்தாரு, சரி மத்தேயு இருந்த இடத்துக்கு வந்தாரு. மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு என்னை பின்பற்றி வா. அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். யாரை பின்பற்றி வா? என்னை பின்பற்றி வா. சொன்ன உடனே மத்தேயு எல்லாவற்றையும் போட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். கை தட்டுங்க அல்லேலூயா. நீங்க அதனால தான் பாருங்க பவுல் அழகா சொல்லுவாரு, என்ன தெரியுமா? நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. நீங்க பிலிப்பியர், உங்களுடைய வேத புஸ்தகங்கள் தயவு செய்து திறக்கப்படுவதாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பவுல் இந்த காரியத்தை நமக்கு மிக தெளிவாக காண்பித்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் என்ன செய்கிறேன்? எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆதாயம் யாரு? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க ஆதாயம் யாரு? சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு 3 வீடு, ஒரு 300 பவுன் நகை, கொஞ்சம் அதிகமாகவே ஆசைப்பட்டுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு 3 வீடு, ஒரு 300 பவுன் நகை, எல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கு. இது உங்களுக்குள்ளதா? சொல்லுங்க, உங்களுக்குள்ளதா? உங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. வெள்ளி அரணாக்குடி போட்டிருந்தா சொல்லுங்க, அதையும் எங்க அம்மா கொண்டு போட்டோம்னா விட்டுரு போறான். இல்லப்பா எங்க அப்பா ரொம்ப உழைச்சாரு, அதனால என்ன செய்யறாரு, கொண்டு போட்டுன்னு விடுவானா? எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், மோதிரம் வர மாட்டேங்கு, ஆசாரிய கூட்டு வந்து கட் பண்ணியாச்சு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை ஆசாரி வரலாம், விரல வெட்டிருப்பானுங்க. என்ன? அல்லேலூயா. எதுவுமே உங்களுக்குள்ளதில்லை. உங்க ஆதாயம் என்ன? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய ஆதாயம், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாயம் என்னவென்றால் இம்மைக்குரிய இந்த உலகத்தின் செல்வங்கள் அல்ல. நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற ஒரே செல்வம் கிறிஸ்து இயேசு மட்டுமே. கைகளை தட்டுங்க பாப்போம். இயேசு மட்டும்தாங்க என்னுடைய ஆதாயம். ஏன்? கண்டிப்பாக எந்த மதத்தினவராக இருக்கலாம், எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கலாம், நிச்சயமாக அவர்கள் இயேசுவை சந்தித்தாக வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாரை சந்திக்கணும்? சொல்லுங்க, யாரை சந்திக்கணும்? இன்னைக்கு நீங்க நம்பலாம், நம்பாம போகலாம், யாரா இருந்தாலும் ஒரு நாள் இயேசுவை நீங்கள் சந்திப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
நான் ஒரு சின்ன சாட்சியம் ஒன்றை கேட்டேன். நெதர்லாந்து தேசத்திலே ஒரு சகோதரி, அவளுடைய தகப்பனாரும் தாயாரும் அந்த தேசத்திலே ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள். அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த அப்பா அம்மா மிக திரளான அவர்களுக்கு கிடைத்த செல்வத்தை வைத்து பைபிள் வாங்கி எல்லா தேசங்களுக்கும் அனுப்புவார்களாம். அல்லேலூயா. சுவிசேஷ பணிக்கும் வேதாகமத்தை கொடுப்பதற்கும் அவர்கள் தன்னுடைய பணத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மகளுக்கும் சின்ன வயதில் இயேசுவை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு எல்லாருக்கும் இருக்கும். அல்லேலூயா. அந்த வயசு வரும்போது இந்த பிள்ளைக்கு உலக அறிவு, கொஞ்சம் உலக காரியம், இதெல்லாம் பிடிப்பு வந்துட்டு. ஆனால் அந்த பெற்றோர் அவளை ரொம்ப தேவ ஞானத்தில் நடத்தினார்கள். ஆனால் அவளுக்கு பிடிக்கல. ஒரு நாள் இந்த மகள் தன்னுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மா ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சல், கோபம், அவர்களை பார்த்து பல விதத்தில் அவள் திட்டிட்டு என்னெல்லாம் கூப்பிடாதீங்க என்று சொல்லிவிட்டு போய்விடுவாள். ஆனால் இந்த பெற்றோருக்கு ஒரே ஒரு காரியம், அவர்கள் செய்த அந்த பைபிள் வேத புஸ்தகத்தை கொடுப்பதும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு செலவழிப்பதையும் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். இவளுடைய 19 வயது நடக்கும் பொழுது ஒரு நாள் அவளுடைய வீட்டில் உள்ள வர்றா. அப்பா அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபம் வந்தது. கண்ணா பின்னான்னு திட்டினா. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அறை அடைத்து கொண்டு போய் அமர்ந்து கொண்டாள். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். அப்படி அறையை அடைத்து கொண்டிருந்த பொழுது அவள் அந்த அறையில் இருக்கும் பொழுது அவள் பார்க்கிறாளாம், ஒரு தேவ தூதன் வருகிறார். அவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அவளை ஒரு இடத்துக்கு வானமண்டலக்குள் அழைத்து செல்லுகிறதாக அவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இது என்ன நடக்கிறது? அவள் போய்கொண்டே இருக்கும் பொழுது அந்த தேவதூதன் காண்பிக்கிறார், இதோ உன்னுடைய தகப்பனாருக்காக நாங்கள் கட்டியிருக்கிற வீடு. பிரைஸ் தி லார்ட். மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. ஏன்னா நமக்கு சில விஷயங்கள் அப்படி புரியணுங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றார், நான் போய் உங்களுக்கான இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு வருவேன், உங்களையும் அழைத்து கொண்டு போவேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த மகள் பார்க்கிறாள், அவளுடைய தகப்பனாருடைய வீடு ரொம்ப பிரம்மாண்டம். அவன் நினைக்கிறா, அப்பாவுக்கே இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்னா அப்பா பிள்ளை எனக்கு நிறைய சொத்து இருக்கும் என்று அவள் போகிறாள். போகும் பொழுது வானதூதர் சொல்கிறார், இதோ உன்னுடைய தாயாருக்குரிய வீடு. பிரைஸ் தி லார்ட். உடனே அவர் கேட்கிறா, எங்க அப்பாவை அம்மாவை நீங்க பிரிச்சுட்டீங்களே, எங்க அப்பா அம்மாவை நீங்க பிரிச்சுட்டீங்களே, அவங்க 2 பேருக்கும் ஒரே வீட்டில எல்லாம் இடம் இருக்கணும். இல்லப்பா, இங்க புருஷன் முண்டாட்டி அப்பா அம்மா எல்லாம் இங்க கிடையாது. இதெல்லாம் உலகத்தோட சரி. நீ மேலே வரும்போது நீ அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அரசியல்வாதி நடிகர் எதுவுமே கிடையாதுப்பா. இங்கே நீ தேவனுடைய சாயலாக தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற வானதூதரை போல நீங்கள் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. இப்ப அவன் நினைக்கிற, அப்ப அப்பாவுக்கு ஒரு வீடு அம்மாவுக்கு ஒரு வீடு, அப்ப நமக்கு என்ன இருக்கும்? ஒரு வீடு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவள் போய் பார்க்கும் பொழுது தேவதூதன் காண்பிக்கிறார், ஒரு வனாந்தரமான ஒரு வறட்சியான ஒரு இடத்தை காண்பித்து, இதோ உனக்குரிய இடம். பிரைஸ் தி லார்ட். அவள் அழ ஆரம்பித்தாளாம். நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. ஆமாம்மா, ஒண்ணுமே நீ சேர்த்து வைக்கலமா, இது உனக்குரிய இடம். அங்கே துன்பமும் துயரமும் இருக்கிறது, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது. நீ இதுவரையிலும் செய்ததற்குரிய நீ சேர்த்து வைத்திருக்கிறது இதுதான் என்று சொல்லி காண்பித்த பொழுது அவளை சுய நினைவு திரும்புகிறது. கதறி அழ ஆரம்பிக்கிறாள். பெற்றோர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழந்தாள் படியிட்டு ஒப்பாரி வைத்து அழுதாள். மனம் திரும்புகிறாள். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்பிய அவள் கடவுளை அறியாத காட்டுமிராண்டிகளாய் வாழ்ந்த அந்த கருப்பின மக்கள் நடுவிலே போய் 46 ஆண்டுகள் ஊழியம் செய்தாராம். கை தட்டுங்கப்பா. அதுல என்ன வேதனை தெரியுமா? 46 ஆண்டுகள் கருப்பின மக்கள் இதில் ஊழியம் செய்த பொழுது, இன்னைக்கு நமக்கெல்லாம் கொசு கடிச்சாலே ஆண்டவரை வேண்டாம்ன்றோம். அந்த சகோதரி 2 முறை கொடூரமாக கற்பழிக்கப்பட்டாளாம். அப்படி இருந்தும் நான் இவர்களுக்கு என் இயேசுவை சொல்லுவேன் என்று சொல்லி தன்னுடைய கடைசி வரை இயேசுவை சொல்லி அநேகரை மனமாற்றி அநேகருக்கு ஆண்டவரை கொடுத்து
தன்னுடைய சொத்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்திய மதிப்பின் படி ஒரு 800 கோடிக்கு மேல் உள்ள அந்த தொகையை அந்த மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவள் வந்தார். இன்று அவளுடைய வாழ்க்கை அங்கு நினைவு கூறப்படுகிறது. அவளுடைய பெயர் எமி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறைதான். சகோதரியே, சகோதரனே, நீங்கள் வாழ்கிற வாழ்வு ஒரே ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையில ஏங்க இந்த எமிங்கிற சகோதரிட்ட அவர் கேட்கிறாரு, நீங்க எப்படிங்க 2 முறை கற்பழிக்கப்பட்டும் அந்த தேசத்தை விட்டு வரல? அவங்க சொன்னாங்க, இந்த சரீரத்தை என்ன வேணாலும் அவங்க பண்ணிக்கிட்டோம், ஆனா என் இயேசுவின் மீது இருக்கிற அன்பை அவர்களால் எடுக்கவே முடியாது. என் இயேசுவுக்காக என் என்னையே முழுவதும் அர்ப்பணித்து விட்டேன். நான் இந்த உலகத்தில் எத்தனை நிந்தைகளும் அனுபவித்தாலும் இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை என்பதை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்று அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டு இந்த 46 ஆண்டுகளில் அவர்கள் இயேசுவோடு இன்று வாழ ஆரம்பித்து விட்டார்கள். கை தட்டுங்க பாப்போம். இங்க இருக்கிற சகோதரனே, சகோதரியே, எப்படிங்க இந்த அன்பு வந்தது? எப்படி இந்த மனநிலை வந்தது? சிஸ்டர் கவனிக்கணும், இது எப்படி வந்துச்சு? தேவன் மீது இருந்த சிநேகம். அல்லேலூயா. யார் மேல இருந்த சிநேகம்? உங்களுக்கு தெரியணும், என் ஆண்டவரை போல வேறொருவர் இல்லை. நான் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண போய் உட்கார்ந்திருந்த பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ சொன்னாங்க, எங்க பேரனுக்கு 2 பேர் புதுநன்மை எடுக்க போறாங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கரெக்ட். அப்போ அந்த புதுநன்மை எடுக்கிற தம்பிகளை பார்த்து கேட்டேன், தம்பி புதுநன்மை எடுக்க போறீங்களா? ஹோலி கம்யூனியனா? ஆமா. புதுநன்மையில யார் வருவா? சாமியார் வருவார்னா. எனக்கு ஒன்றும் ஓடல. ஓஹோ, சரிதான், அவர் தான் வருவார். பிரைஸ் தி லார்ட். அவர் வரணும்ல, அவர் பூசை வச்சாதான் நடக்கும். ஒருவேளை ரைட். அடுத்து கேட்டேன், இல்லப்பா அந்த நன்மைன்னு சொல்றப்ப அதுல யார் வருவா? எல்லா கடவுளும் வந்துருவாங்க. ஒரு கடவுள் வரமாட்டாராம், எல்லா கடவுளும். இவனுக்கு கேட்டிசம் சொன்ன சிஸ்டரை பிடிக்கிறதா இல்ல? ஒருவேளை இன்னைக்கு எங்க பையன்லாம் கேட்டிசம் கிளாஸ் வரமாட்டான், ஃபாதர் நீங்க ஏதாவது பண்ணிருங்கன்னு சொல்லி சில பேர் ஒன்றும் இல்லாம நாக்க நீட்டி அதை ஒரு ஃபங்க்ஷனா மாத்திட்டோம். என்னவா மாத்திட்டோம்? மொய் வசூலிக்கிற இடமா மாத்திட்டோம். தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பொண்ணுக்கு சடங்கு வைக்கணும்ல. பொண்ணுனா தாய் மாமனுக்கு மொட்டை பொண்ணும். எப்படி சொல்லுங்க? பொண்ணுனா எப்ப தாய் மாமனை வச்சு சடங்கு வச்சு எதையாவது வசூல் பண்ணிடலாம். இந்த பையன்ல பெற்றவங்களாம் பார்க்குறான், இவனுக்கு வைக்கிற ஒன்னே ஒன்று என்னது? புது நன்மை. நல்ல கவனிங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்பா அதுல யார் வாரான்னு கூட உனக்கு தெரியலையா? இன்னைக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்துவை அறியவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். இந்த இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் கொடுத்த மீட்பை உணராம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறார், திருப்பாடல் 57ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 11வது வசனத்தை பாருங்க. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக, பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. கை தட்டுங்க. யாருடைய மாட்சி? ஆண்டவருடைய மாட்சி. சொல்லுங்க, யாருடைய மாட்சி? ஆண்டவருடைய. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு 100 70 வருஷம் வாழ்கிற ஒரு மனிதன், இவன் மாட்சி இல்ல. யாருடைய மாட்சிமா? நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும்
நீங்க என்ன செய்யாதீங்க, ஆராதிச்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். யார் காலில் போய் விழக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 56 3வது வசனம். தயவு செய்து வாசிங்க. 56 3வது வசனத்தை பாருங்க. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நம்பி இருப்பேன். யாரை நம்பி இருப்பேன்? ஆண்டவரை நம்பி இருப்பேன். உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும் சிஸ்டர்? உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? இந்த உலகத்தில் மருத்துவரா இருக்கலாம், இந்த உலகத்தில் பெரிய ஆட்களா இருக்கலாம், எல்லாருமே ஒரு லெவல் தான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு காலைல ஒரு சகோதரி வந்துச்சு. அந்த அம்மா சொன்னிச்சு, பிரதர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், எனக்கு கட்டி இருக்கு, அது இருக்கு, எப்படின்னா ஒரு 7 நோயை பட்டியல் போட்டு சொன்னது. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன ஒன்றும் பயப்படாதம்மா, முதல்ல ஆண்டவரை நம்பு, ஜெபத்தில் பங்கெடு, ஆண்டவரை தேடு. தொடர்ந்து ஜெபத்தில் வர ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு காலைல வந்து சொன்னாங்க, பிரதர் எல்லா செக்கப்புக்கும் போனேன், அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, நீங்கள் இதெல்லாம் பழைய ரிப்போர்ட் இவ்வளோ இருக்குது, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு புதுசாக அந்த ரிப்போர்ட்டில் இதெல்லாம் இல்லவே இல்லைம்மா, ஒன்றும் பயப்படாத, டேப்லெட் கூட உனக்கு தேவையில்லை, சும்மா வாக்கிங் போ, சாப்பிடு, சாப்பிட்ற உணவை சரியாக சாப்பிடு, நல்லா இரும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கையை தட்டுங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, அவன் ஹாஸ்பிட்டல்லையே போய் கியூவில் நிற்கும் போது இல்லை, ஆண்டவர் பாதத்தில் வரும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். அதான் வசனம் சொல்லுகிறது, அச்சம் என்னை மேற்கொள்ளும் நாளில். அப்படிதானே போட்டிருக்கு? அப்படின்னா என்ன? என்னுடைய இருதயத்தில் எனக்கு இருக்கிற நம்பிக்கை, என் பலம், என் அநேக காரியங்களை விட அச்சம் எங்க போயிட்டு, இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்கவே அப்படின்னு என்னை அழுத்தக்கூடிய காலத்தில் நான் உண்மையே நம்பி இருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரை நம்புவேன்? ஆண்டவரை நம்புவேன். யாரை நம்புவேன்? ஆண்டவரை. அதனால தான் சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 118 அதிகாரம் 8வது வசனம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம், உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யார்கிட்ட அடைக்கலம் புகணும்? ஆண்டவரிடம். சொல்லுங்க, யார்கிட்ட அடைக்கலம் புகணும்? ஆண்டவரிடம். சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட அடைக்கலம் புகணும்? ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் புகணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யார்ட்டையாவது போய் யாராவது உங்க வாழ்க்கைக்குரிய ஒரு தீர்மானத்தை சொல்லுவார்கள் என்று நிக்காதீங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் உம்மை நம்புவேன். ஆமென். 2 கைகளை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மையே நம்புகிறேன். ஆண்டவரே உம்மையே நான் நம்புகிறேன். நல்ல சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. காரணம் என்னங்க? உமக்கு ஒப்பானவர் எவரும். சொல்லுங்க, நான் எப்ப அவரை நம்புவேன்? சொல்லுங்க, நான் ஒருத்தரை நம்பணும் அப்படின்னா அர்த்தம், உங்களை தவிர வேற யாரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே உம்மை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் என் வாழ்க்கையில செயலாற்ற முடியாது. இதை எப்பொழுது நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதாங்க நமக்கு விடுதலை உண்டாகுது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 20 அதிகாரம் திருப்பாடல் 27வது வசனத்தை பாருங்கள். சிலர் தேர்ப்படைகளிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம். நல்ல கை தட்டுங்க பாப்போம். சிலர் எதுல பெருமை அடிக்கிறாங்க? வசதி, வாய்ப்பு, அறிவு, திறமை, அது இது எல்லாத்துலயும் பெருமை பாராட்டுவாங்க. ஆனால் நீங்க எதுல பெருமை பாராட்டுங்க? நாமோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய பெயர்ல? சொல்லுங்க, யாருடைய பெயர்ல? இயேசுவின் பெயரிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் தடுமாறி விழுந்தார்கள், நாமோ
நாமோ நிமிர்ந்து உறுதியாக நிற்கிறோம். கை தட்டுங்க. யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்? ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க தடுமாற மாட்டீங்க, நிமிர்ந்து நிற்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? ஒருவரும் இல்லப்பா. சொல்லுங்க, ஒருவருமே இல்ல. அல்லேலூயா. நல்ல எல்லாரும் கைகளை உயர்த்துவோம், கைகளை உயர்த்துவோம், வாயை திறப்போம். எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லி நாம் கூப்பிட போகிறோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல குரலை உயர்த்தி, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மீண்டும் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் ஆண்டோட கொடுங்க, தூக்கி கையில கொடுங்க. இயேசுவே, நான் தலையில தூக்கிட்டு சுமக்க மாட்டேன். என் கணவர், என் பிள்ளைங்க, என் உறவு, என் மனைவி, என் கடன், கஷ்டம், பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றையும் இடத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் தேவன், அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வேதம் வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் ஒருவரும். இதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரை போல ஒப்பானவர், அவரை போல அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு யார் கண்டுபிடிக்க முடியும்? இயேசு எவ்வளவு நல்லவர்னு சுவைத்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ங்கிறத சுவைத்தவர்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அவருக்கு நிகர் யாரும், சொல்லுங்க, அவருக்கு நிகர் யாருமே இல்லை. இப்ப அவருக்கு நிகராக யாருமே இல்லை. எப்படி? ஒரு 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் மன்னிக்கவும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் சாமுவேலிடத்திலே, அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காது, ஏனெனில் நான் அவனை மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் அகத்தை பார்க்கிறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல்ல நீங்க எழுதி கொள்ளுங்கள், ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? நம் தேவன் ஒருபோதும் நம்மை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, எப்படி புரிந்து கொள்ள மாட்டார்? ஆண்டவர் என்னை ஒரு நாளும் தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பாருங்களேன், நம்ம சொல்ற சில செய்தியை கூட நிறைய நேரங்களில் நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? தவறாக புரிந்து கொள்வார். எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல 3 நாள் பிரசங்கம் செய்யும்படி போயிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2வது நாள் பிரசங்கம் என்ன? பாவத்தை கண்டித்து பேசுகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். அப்போ பெற்றோரை கனப்படுத்துவதை குறித்து பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது சொந்த மாமியாரை மாமனாரை கவனிக்காமல் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து விட்டால் கடவுள் உங்களுக்கு தெரிவாரா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? அப்படின்னு பிரசங்கம் முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கம் முடிஞ்சதோ இல்லையோ, நேர ஒரு சகோதரி பங்குசாமிகிட்ட போயிட்டா. அவர் என்ன பற்றி தான் சொன்னார், என்னைய பற்றி யாரோ அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அந்த பங்குக்கே புதுசு. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கணும், இவர்கிட்ட யாரோ என்னை பற்றி இல்லைன்னா என்னைய பார்த்து அவர் சொன்னார் அப்படின்னு அந்த அம்மா நினைக்குது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த ஊழிய அனுபவத்தில் வரும். நம்ம கடிந்து கொண்டால், நம்ம ஞானத்தை உபதேசித்தால் சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இப்போ இந்த பைபிள் சொல்லுது பாருங்க, கடவுள் பார்ப்பது வேறு, மனிதன் பார்ப்பது. நீங்கள் பார்க்குற நிறைய நேரங்களில் நீங்கள் சரியா பார்க்குற நிறைய காரியம் சொல்லுங்க தவறா போயிரு. நீங்க தவறா பார்க்குற காரியங்கள் சில நேரத்தில் சரியா இருக்கும். இந்த உலகத்தில் பாருங்க, நம்ம மனித வாழ்க்கையில நிறைய நேரங்களில் பாருங்க, நம்ம பார்க்குற சில காரியங்கள் வெளியே ஜோடனையா இருக்கும், வெளியே அழகா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வெளியே எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மகிட்ட பழகும்போது கூட அப்படியே ரொம்ப பவ்யமாக பழகுவாங்க, ரொம்ப நேசமாக, எத்தனையோ காரியங்கள் இருக்கும், உறவு, அக்கா, எல்லாருக்கும். ஆனால் முடிவில் அவங்கள போய் பாருங்க, அன்றைக்கி நிறைய பேர் கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ நேசமாக இருந்தாங்க தெரியுமா? எவ்வளோ பாசமாக இருந்தாங்க தெரியுமா? ஏன் பக்கத்தில் கை குடிச்சலுங்க, உங்கள் மூளையால் உங்க அறிவால வெளிப்புறத்தை மட்டும்தான் கிரகிக்க முடியும், அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியும். அப்படிதானே? சொல்லுங்க. வெளியே பார்க்கும்போது யாருப்பா? ஐயோ சொக்க தங்கங்க. பிரைஸ் தி லார்ட். வெளியே பார்க்கும்போது யாரு? வெளியே பார்க்கும்போது அவங்க நேரம் அப்படியே அமலோற்ப மாதா மாதிரியே இருப்பாங்க. வெளியே பார்க்கும்போது சூசைப்பர் மாதிரியே இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் நடுவில் எப்படிப்பட்ட ஆள் இருக்காங்கன்னா, எப்படி இருக்காங்க சொல்லுங்க? செம்மறி ஆட்டுத்தோலை போர்த்திய சொல்லுங்க ஓ நாய். உள்ள இருக்கிறது என்னது? சத்தமா சொல்லுங்க. உள்ள இருக்கிறது ஓ நாய், வெளியே இருக்கிறது ஐயோ பாவங்க, அப்புறாணிங்க, உலகமே தெரியாதுங்க. ஆனால் உள்ள இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்குற மாதிரி நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, நான் பார்ப்பது இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். கை தட்டுங்க. அப்படின்னா முதல் பாயிண்ட்னா, நீங்க பார்க்குற மாதிரி ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு. மற்றவங்க உங்களை பார்க்குற மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேரை தவறான கண்ணோட்டத்தில் தவறான முடிவோடுலாம் பார்த்துருப்போம். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் எனக்கு சமீபத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர்
என் வீட்டுக்காரரு பார்க்க தான் பிரதர் இப்படி இருப்பார், ஆனால் அந்த மனுஷனை மாதிரி நல்லவன் உலகத்திலேயே. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அவளுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. அல்லேலூயா. 20 வருஷம் கழிச்சு அந்த அக்கா சொல்லுதா, முதல்ல அவர் முன்னால் நிற்கிறதுக்கே எனக்கு என்ன இருக்கும், பயமா இருக்கும். மீசை இப்படி வச்சிருப்பாரு, இப்படிதான் நிற்பாரு. அல்லேலூயா. கல்யாணம் கட்டும்போது எனக்கு மயக்கமே வந்துச்சு. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ஐயோ ஒரு குழந்தைய போய் என்கிட்ட கொடுத்துருக்காங்களே, மீசை வச்ச குழந்தையா அப்படின்னு அந்த அக்கா சொல்றா. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் எப்படி இருக்கும்னா, மனுஷன் பார்க்குற மாதிரி அப்படியே ஏனைக்கிய கோணைக்கியவா பார்க்கறது இல்லை. அவர் நம் அகத்தை, நம் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். கை தட்டுங்கப்பா. நான் பைபிளில் 2 மனிதர்கள் பார்த்ததை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் பாருங்க 15ஆம் வசனம், அதுக்கு முன்னாடி 14, ஏலி அவரை பார்த்து, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய், மது அருந்துவதை நிறுத்து என்றார். யாரை பார்த்து சொல்லுங்க, யாரை பார்த்து? கோயிலில் ஒப்பாரி வச்சு ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கா. ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே, என் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்னை புறக்கணிச்சுட்டாங்களே அப்படின்னு அழுது ஒப்பாரி வைக்கிறா. அந்த கோயிலில் இருந்த குரு ஏலி, அவர் பார்வையில் எப்படி இருக்கு, காலையிலே போட்டாங்களா அப்படி நம்ம சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு. என்னப்பா அது போட்டு வந்துட்டாளா, எப்படி குடிச்சிட்டு வந்திருக்காளா அப்படின்ட்டு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு கணிப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு லெவலுக்கு மேலே அவரால் தாங்க முடியல, போய் பார்த்து சொல்றாரு, நீ எவ்வளவு காலம் சொல்லுங்க குடிகாரியாக இருப்பாய். ஏன் சில நேரத்தில் நீங்கள் அழுறது மற்றவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். வந்துட்டாப்பா புலம்பல் கேஸ். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்க பார்வையில் எப்படி இருக்கீங்களோ தேவன் உங்களை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது, எல்லாரும் உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு 1000 கதை எழுதும் பொழுது, தேவனாகிய ஆண்டவர் மட்டும்தான் உங்க வாழ்க்கையுடைய சரியான காரியத்தை புரிந்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க எத்தனை பேர்? சில நேரங்களில் சில அக்கா சொல்லுவாங்க, இந்த மனுஷன் என்ன இன்னும் என்ன செய்யல, சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யல? எத்தனை பிள்ளை? 3 பிள்ளை. எத்தனை வருஷம்? 25 வருஷம் தாண்டிட்டு. எப்படிங்க? இன்னும் புரிஞ்சுக்கலங்க. இது கணவனும் சொல்லுவாரு, மனைவியும் சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில பிள்ளைங்க பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க என்ன இன்னும் புரிஞ்சுக்கிடவே இல்லை. பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா என்னை பத்தி இன்னும் நினைச்சல. ஏன் தெரியுமாங்க? நம்மளால வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்க முடியுமே தவிர உள்ள போகவே முடியாது. உள்ள இருக்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை. மனிதனுடைய இருதயத்தில் இருப்பதை ஆண்டவர் மட்டுமே அறிவார். சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்தில் உள்ள பாரங்கள், துக்கங்கள், வேதனைகள், நீ ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய், எல்லாவற்றையும் அறிந்தவர் இயேசு மட்டுமே. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்னால அழுததை பார்த்து ஏலி குரு சொல்றாரு, நீ குடிகாரியா இருக்கிறிய, எவ்வளவு காலம் இப்படி இருப்பேன்னு கேட்டாரு. ஒருவேளை நீங்க அழுவது, நீங்கள் புலம்புவது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய வேதனைப்பட்ட அந்த இருதயத்தில், அந்த இருதயத்தோடு நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் சூழ்நிலையை சிலர் பார்க்கும்போது கேலி பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். வியாதியை சொல்லி எத்தனையோ பேர் திட்டுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையோட ஏழ்மை கூட சிலருக்கு எப்படி இருக்கும், நகைப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் கூட மற்றவர்களுக்கு அது சிரிப்பையும், அது அவர் கேலி பொருளாக கூட மாறி போயிடும். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. அதே போல பைபிள் சொல்லுகிறது இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்க, சவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதே 1 சாமுவேல், என்ன 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 18ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த பகுதியில் 6வது வசனத்தை பாருங்க. தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் அவன் வரும்போது அங்க இருந்த பெண்கள் என்ன பண்ணாங்களாம்? 7ஆம் வசனம். சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 16,000 பேரை கொன்றான். அல்லேலூயா. இதை கேட்டதுதான் தாமதம். சவுலுக்கு என்ன வந்துட்டு? சொல்லுங்க என்ன வந்துட்டு? பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, உங்களை பற்றி நல்ல செய்தி வந்துட்டுனா எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்கும். நீங்க முன்னேறுவதோ, நீங்கள் நல்ல செய்தியை நீங்கள் இந்த உலகத்தில் கேட்பதையோ, நீங்கள் அதை அனுபவமாக்குவதையோ எல்லாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. தாவீது ஒன்றும் யார்ட்டையாவது 1000 ரூபாய் கொடுத்து என்ன எல்லாரும் என்ன செய்யுங்க, வருங்கால முதலமைச்சரே வாழ்க, வருங்கால ஜனாதிபதியே வாழ்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லல. வெற்றி பெற்று வருகிறான். அங்க இருந்த பெண்கள் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 தான் சொன்னாங்க. அவன் ஒன்றும் ராஜா கிடையாது, சவுல் தான் ராஜா. உடனே சவுலுக்கு என்ன வந்துட்டு? மனசுல ஒரு புத்தி தடுமாற்றம் வந்துட்டு. எல்லாருக்குமே வருது. அவனை புரிஞ்சுக்கிறான். இவனை விட்டுறக்கூடாது, இவனை கொன்னே தீரணும், அழிச்சிடணும். நீங்க இந்த உலகத்தில் பாருங்க, நீங்க சிலருக்கு உதவி செய்ய போவீங்க, கடைசியில் அதுவே உங்களுக்கு என்னவா மாறிடும்? உபத்திரவமா மாறிடும். சில நேரங்களில் நீங்க நிறைய நேரங்களில் உங்கள் மற்ற குடும்பங்களுக்கோ உறவுகளுக்கோ நீங்கள் செய்ய போகிற நன்மையான காரியத்தில் அவங்க சில இடத்துல உங்களை மிகைப்படுத்தி சில இடத்துல பேசிடுவாங்க. அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையே பிரச்சனை தான். நீங்க நல்லா கவனிங்களேன். நீங்க பொது வாழ்க்கையில இல்ல குடும்பத்தில் உறவுல எங்க இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை புரிந்து கொள்ளவே சொல்லுங்க மாட்டாங்க, முடியாத மாட்டாங்க. அவங்க உங்களை புரிந்து கொள்வது எப்படி? சொல்லுங்க, உங்களை புரிந்து கொள்வது எப்படி? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. என்ன ஒரு மாதிரி பாக்கியம், என்ன எல்லாம் பண்ணிட்டு தானே உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. நமக்கு குத்துனா, அடுத்தவனுக்கு குத்துனா தக்காளி சட்னி, நமக்கு குத்துனா ரத்தம். என்ன? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருக்கும் மற்றவனுக்கு பேசும்போது நமக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு பவுஸ் வந்துட்டு, ஏமா நல்ல சேலை உடுத்துனா அதுக்கு ஒன்று சொல்லுவா. சரி, சும்மா சிம்பிளா போவோம்னா பிச்சைக்காரி, தருமக்காரி, அதுக்கும் வச்சிருக்கோம். எல்லாரும் சிம்பிளா இருந்தா சொல்லுவான் கஞ்ச பிசுனாரிங்க. யோ சரி, நல்ல ஒரு லெவல்ல போவோம், வந்தா பாருங்க. இவனை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அப்ப மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யறது இல்ல, நம்முடைய உள்ளத்தை சரியாக புரிந்து கொள்வது. அவர்கள் எப்போதும் நமக்கு ஒரு தவறான கருத்தை பரப்பிக்கொண்டே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருப்பார்கள். இந்த உலகத்தில் பாருங்க, தாவீதாக இருக்கலாம், அன்னாளாக இருக்கலாம். இந்த உலகத்திலே இரட்சகராக இயேசு வந்தார். இயேசு பாவிகளை நேசித்தார். நேசித்தாரா? சொல்லுங்க. இயேசு சொன்னாரே, இதோ நான் என் பாவிகளை ரட்சிக்கவே வந்தேன். உடனே சுத்தி இருந்தவன் சொன்ன தெரியுமா? இவர் யார் தெரியுமா? குடிகாரர்களுக்கும் வேசிக்கல்லருக்கும் இவர் நண்பர், பாவிகளுடைய சிநேகிதன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை இந்த உலகத்தில் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றால்
நீங்க அதுக்காக ரொம்ப தலையில பாரத்தை வச்சுட்டு உட்காரக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாரோ உங்களை பத்தி பேசுறது, யாரோ உங்களை தவறா புரிந்து கொள்வது, அதற்கெல்லாம் நீங்க பலிகடாவா மாறக்கூடாது. உடனே டிப்ரெஷன், தூக்கமில்லை, வாழ்க்கையே போச்சு. ஜாய், என்னை அவங்க புரிந்து கொள்ளாதது அவர்கள் மீது உள்ள குற்றம், என் மேல உள்ள குற்றம் இல்லை. என்னை ஒருத்தன் புரிந்து கொள்ளணும்னா முதல்ல அவன் என்னை பத்தி தெரியணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை புரியணும்னா உங்களை பத்தி தெரியணும். தெரியணுமா? அதனால தாங்க தாவீது சொன்னாரு, சங்கீதம் 139 அதிகாரம் முதல் வசனம் பைபிள் சொல்லுகிறது, இந்த தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைங்க. ஏன், எங்க அப்பாவால என்ன புரிய முடியாது, எங்க அம்மாவால என்ன புரிய முடியாது, என் மனைவியாலேயோ கணவனாலேயோ நண்பர்களாலேயோ என்ன 100% புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவரே, நீர் என்ன பண்ணிருக்கிறீர்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்படின்னா அர்த்தம் என்ன? முதல்ல அவர் என்ன அறிந்து கொண்டார். எப்பங்க அறிஞ்சுக்கிட்டாரு? பைபிள் சொல்கிறது, தாயின் கருமுனையிலேயே உன்னை நான் பெயர் சொல்லி. சொல்லுங்க, யார் சொன்னா? அம்மாவுக்கு தெரியாது இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தாயின் அம்மாவுடைய கர்ப்பப்பையிலே உருவாவதற்கு முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அதனாலதான் எரேமியா பக்தன் சொல்லுவாரு, ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட ஆளு நீங்க வாசித்து பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே அவர் சொல்லுவாரு, எனக்கு பேச தெரியாது, நான் சிறு பிள்ளை என்று அவர் சொல்ல ஆரம்பிப்பார். பாருங்க, 5வது வசனம் சொல்லுது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் புரியுதா? எங்க அறிஞ்சாரு சொல்லுங்க. இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்த பின்னாலே நம்மளால நம்ம பிள்ளை என்ன நினைச்ச முடியல, அறிய முடியல. எங்க சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு இன்னும் என்ன செய்ய, என்னது பால் குடி மறவாத பிள்ளை, என் பிள்ளைன்னு விரல் சப்புற வயசுலே தான் இருக்குது, என் பிள்ளை குழந்தை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க சிலர். ஆனால் அது வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி. அல்லேலூயா. அப்புறம் ஒரு நாள் அதே அம்மா சொல்லும், எல்லாம் போச்சு, ஏன் உன்னால கணிக்கவே நீ என்ன அறிவு, உன் அறிவுக்கு அந்த கெப்பாசிட்டியே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்கிறது, உன் தாயின் வயிற்றில் நீ உருவமாகும் போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் தேவனை போல யாருமே இல்ல. ஏன், என்னைய சரியா அறிந்தவர் யாரு? சிஸ்டர் சொல்லுங்க, இல்ல ஹாப்பியா சொல்லுங்க, என்னைய பத்தி அறிந்தவர் யாரு? எங்க அம்மா அறியலைங்க. எங்க அம்மா அறிஞ்சபடி நீங்க கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் இல்ல 2 நாள் கதை கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்னைய அறிஞ்சவருக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு மேன்மையா என்னை அவர் அறிந்திருக்கிறார். கை தட்டு. உங்களை அறிந்தவருக்கு தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையை பத்தி. பிரைஸ் தி லார்ட். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பாடுவோம், இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல யாரு அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ஏன் ஏன் என்னைய புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் அவரை மாதிரி யாராலையும், எல்லாரும் தவறா புரிந்து கொண்டாலும்
என்னை எப்படி புரிந்து கொள்வார்? சொல்லுங்க, எப்படி புரிந்து கொள்வார்? என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், என் சிந்தனையில் மதிப்புள்ளவள். எத்தனை பேர் அப்சர்வ் பண்றீங்க? நீ யாரு? வீட்டில் தகரம். உங்க வீட்டில் போய் கேளுங்க. உங்க வீட்டில் போய் இன்னைக்கு உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், என்னக்கா நீ எத்தான் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு இப்போ வந்திருக்கிய பயிர் கேட்க வந்திருக்க, லாரி டயரை வச்சு ஏற்றிடுவார். ஏன்னா நம்ம நிலமை வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா உங்கள் லெவல் என்னென்னு அவருக்கு. ஆனால் ஏன்னா அவங்க பார்த்த விதம்லாம் அப்படி தான். சொல்லுங்க, அவங்க பார்த்த விதம்லாம் உன்னை அப்படி நசுக்கிறது தான். டயருக்கு கீழே வைக்கிற எலுமிச்சம்பழம் மாதிரி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். எப்படி அறிஞ்சிருக்காரு? நீ என் பார்வையில், வாசிருங்க பாப்போம், என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார், என் தேவன் என் மீது இரக்கமுள்ளவர், என் தேவனுக்கு என் மேல அவர் புரிந்து கொண்டது என்ன? 4வது வசனம் எசையா 43:4 சொல்கிறது, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். கை தட்டுங்க பாப்போம். யாரங்க பார்த்து சொன்னாரு? சொந்த வீட்டில் மதிப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொந்த குடும்பத்தில் ஒரு பொருட்டாகவே பார்க்கிறதுக்கு தகுதி இல்லாத என்னைய பார்த்து, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வையில் மதிப்புள்ளவள். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, நம் தேவனை போல யாருமே இல்லை. எதுல? ரோமர் 8:28 படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். கடவுளிடத்திலே அன்பு கூறுகிறவர்களோடு அவரது திட்டத்திற்கேற்ப அவர்கள் நன்மைக்காகவே ஆண்டவர் அனைத்திலும், ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, ஆண்டவரை போல உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படின்னா முதல்ல ஆண்டவரை போல என்னை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. என்னை அவர் தவறாவே புரிஞ்சுக்கிட மாட்டார். நான் கெட்டு சீரழிஞ்ச பாவி. சக்கேவை பாருங்க, பைபிள்ல சொல்லுது இவன் யாரு? பாவி. ஆனா ஆண்டவர் சொன்னார் அவன் பாவினே பேசல, அவன் அபிரகாமுடைய குமாரன். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஊதாரி மைந்தன் ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் பண்ணா. சொந்த சகோதரன் சொன்னா, இவன் யார் தெரியுமா? குடிகாரர்களோடும் வேசிகளோடும் திரிஞ்சவன். ஆனா அப்பா அப்படி சொன்னாரா? சொல்லுங்க, அப்படி சொன்னாரா? அப்பா அந்த மேட்ரையே ஓபன் பண்ணலங்க. அப்பா உனக்கு தெரியுமா, என் பையன் செத்து போயிட்டான், செத்து இருந்தான், உயிர் இல்லாம இருந்தான், இப்ப ஜீவனோட திரும்பி இருக்கான், வாடா தம்பி சாப்பிட்டு கொண்டாடுவோம்னு அவர் கூப்பிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்க பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து செய்ய மாட்டாரு. சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. பழசெல்லாம் கிண்டி கிளறது நம்ம புத்தி. சொல்லுங்க, பிடிக்கலன்னா 1943 ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துருவோம், ஒன்னே விடுறதில்ல, பரட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்? என் முதுகுக்கு பின்னால ஆழ்கடல்ல எரிஞ்சிட்டேன். கை தட்டுங்கப்பா. ஒருவேளை ஐயா நான் இந்த பாவம்லாம் பண்ணேன்னு பயப்படாத. எந்த பாவம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் மன்னிச்ச கடவுள், மன்னித்த ஆண்டவர் திரும்ப ரெக்கார்டு எடுக்க மாட்டாரு. அதை ஆழ்கடலில் புதைத்து விட்டார். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ள நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஆமென். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும், சொல்லுங்க, அவர் தவறு செய்ய, சொல்லுங்க, அவர் தவறு செய்ய, நீங்க தவறு செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். நல்லது நினைச்சது இன்னைக்கு நிறைய நேரங்களில் சில சொல்லுவாங்க பாருங்க, தப்பா எடுத்துட்டாங்க. என் பொண்ணுக்கு நல்லது நினைச்சுதான் இந்த குடும்பத்தில் முடிச்சேன், இது நல்லதா இருக்கும் தான் இந்த காலேஜில் சேர்த்தேன், நல்லதா இருக்கணும் தான் இதை படிக்க வச்சேன். இன்னைக்கு எப்படிங்க?
நல்லதா இல்லைங்க. சிலது தவறு நடந்துடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் சிலதை நீங்க கேள்விக்கலாம், ஏன் பிரதர் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை தந்தாரு, இவ்வளவு சோதனை தந்தாரு அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க வாசிங்க, பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் 65:11, ஆண்டு முழுவதும் உடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர், என் பாதையெல்லாம் நலமாய் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் சங்கீதம் 23:6 சொல்லுது, என் வாழ்நாளெல்லாம் உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நீடிய நாட்கள் வாழ்ந்துடுவேன். அப்ப எனக்கு நன்மை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் 117 அதிகாரம் 2வது வசனம் படிங்க பார்ப்போம். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 107:8 வாசிங்க பாப்போம். இந்த வசனங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடருக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு நன்றி சொல்வார்களாக, நன்றி செலுத்துவார்களாக. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2வது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் நன்மை செய்வார். ஆமென். அவருடைய திட்டம் ஒருபோதும் என்னவா இருக்காது? உங்க வாழ்க்கையில தீமையை கொடுப்பதல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் நன்மையவே கொடுக்கிறார். அதனாலதான் எரேமியா 29:11 சொல்கிறது, நான் உனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நன்மையை தருவதற்கான என்னது நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கும் திட்டம் அல்ல. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு அவர் செய்த எதுவுமே தவறாக முடியாது. எப்படி முடியாது? எதா முடியாது? கேடாக முடியாது. ஆண்டவர் உனக்கு செல்வம் கொடுத்தால், ஆண்டவர் ஒரு மேரேஜ் பண்ணி வச்சா, ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார்னா அது இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் உனக்கு தர்ற எந்த காரியமா இருந்தாலும் அதுல ஒரு நாளும் தவறு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிலும் அவர் நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். கைகளை வேறு சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை போல யாருமே இல்லை. எப்படி? எசையா 42:3 படிங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:3, நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். பிரைஸ் தி லார்ட். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் என்ன செய்ய மாட்டார்னா, தீமையை அவர் அப்படியே விட்டுருவாரு அப்படின்னு எழுதல. துன்பத்திலே நீங்க இருப்பீங்கன்னு விடல, தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வந்திருக்கிற பாதைகள் இடர்பாடுகள் நிறைந்ததாக, வேதனை நிறைந்ததாக, துன்பம் நிறைந்ததாக இருக்கலாம். சகோதரியே, சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனையின் மத்தியில் நீ வந்திருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோபுவுக்கு எல்லாம் முடிஞ்சு போனது போல இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவரை கைவிடல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் நெறிந்த நாணலை அவர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு? நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார். மங்கி எறிகிற திரியை அவர் என்ன செய்ய மாட்டாரு? அணைக்க மாட்டார். அப்படின்னா என்ன? உன் லைஃப், உன் வாழ்க்கை அப்படியே கீழ் நோக்கி போதா? விட்டுற மாட்டாரு. உன்னை இந்த உலகத்துல எல்லா கண்களுக்கு முன்னும் பிரகாசிக்க செய்வார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் எரேமியா 31:3 சொல்லுகிறது,
வாஸ்து பாருங்க. அவருடைய வார்த்தையினுடைய அந்த கிருபையை பாருங்களேன். பாருங்க, வாசிங்க. என்னிடத்திலே மன்றாடு. இல்லம்மா, எரேமியா 31:3. ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். நான் உனக்கு முடிவில்லாத அன்பு, எனவே பேரன்பால் உன்னை. அப்ப நல்ல கவனிங்க. முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை போல யாருமே இல்லை. எப்படி? என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ரெண்டாவது, அவரை போல யாரும் இல்லை. ஏன்? தீமை அவர் நன்மையாக மாற்றுவார். எது வந்திருந்தா கூட அவர் நன்மையாக மாற்றுவார். மூன்றாவது, அவர் நெறிந்த நாணல முறியார், மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். ஏன்? என் மேல அவருக்கு இரக்கம் இருக்கிறது. கை தட்டுங்க. என் மேல அவருக்கு சொல்லுங்க. என் மேல அவருக்கு அந்த இரக்கத்தை மாதிரி வேற இரக்கம் எங்கேயுமே இல்லை. சமீபத்தில் ஒரு 95 வயசு பாட்டி சொன்னது, என் பிள்ளைங்களும் நான் சாவண்டு தான் நினைக்குதுங்க, ஆனா நான் எந்திரிச்சு நடந்துக்கிட்டே இருக்கேன். ஏம்மா விழுந்துடாதம்மா. நான் விழமாட்டேன்பா, இன்னும் 10 வருஷம் இருக்கு, அதுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆனா நமக்கெல்லாம் பல்லு போயிட்டு, கடவா பல்லாம் போயிட்டு, ஆனா அது இன்னும் நல்லி எலும்பு கடிச்சுக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன்? அந்த அம்மா சொல்லுது, இந்த பெர்குமான் சப்பா பத்தி பார்த்தீங்களா? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கப்பா, சும்மா சொல்லுங்க பாப்பா வயசு எத்தனைன்னு. ஒரு ட்ரிப்பு ட்ரெயினில் கூப்பிட்டு போயிட்டோம். அப்போ வரும்போது பேண்ட் ஷர்ட்டை ஏதோ போட்டு வந்துட்டாங்க நினைக்க, டிஷர்ட் போட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இவங்களுக்கு 65 வயசு போட்டிருந்தோம். கடைசியில் டிடிஆர் எங்களுக்கு ஃபைன் போடுறாரு. இல்லை, ஆதார் அட்டை வேற கொண்டு போகல. இவருக்கு ஒரு 45 வயசு கூட இருக்காது. நீங்கள்லாம் கண்ணாடி போட்டிருக்கீங்க, நான் கண்ணாடி போட்டிருக்கேன். இன்னும் என்ன இல்லை, ஒரு பல்லு உழலை. அல்லேலூயா. காலையில் இங்கேருந்து சைக்கிள், மாலையில் சைக்கிள். ஏன்னா ஒன்றே ஒன்று தான், சினிமா தியேட்டர் தெரியாது, கோயில் தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய ஆயுசு காலம் நீடிக்கும். ஆமென். போனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு போனஸ் இல்லை, 2 போனஸ் இல்லை, அது எக்கச்சக்கமான போனஸ். ஆற்றுல இழுத்துட்டு போகிறது. ஒரு ஆளை துண்டை போடும்னா அவர் துண்டை கலட்டியே போட்டுட்டாரு, ஆனாலும் ஆற்றுல இருந்து வெளியே வந்துட்டார். பேச்சுப்பாரு அணையில தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய இரக்கத்தை போல ஒரு இரக்கம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் இந்த உலகத்தில் உங்க அம்மா அப்பா காட்டுற இரக்கம்லாம் கொஞ்ச நாள், உங்க பிள்ளைங்க காட்டுற இரக்கம் எப்போ வர? நீங்க அவங்களுக்கு 10 பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வரை தான். புழுக்க வேலை செய்கிற வர கிழவிகளே, உங்க கை தளர இறக்கம் மாறிக்கிட்டே இருக்கும். அம்மா விழுந்துடாதம்மா. நீங்க நினைப்பீங்க இவ்வளோ அக்கறையான்னு. அக்கறை இல்லப்பா, உன்னை அவன் சமக்கிறது, உன்னை யார் கொண்டு போய் பார்க்கறது. அதனால படுத்தனா பொசுக்குன்னு போயிடும். இருந்து நம்மளை போட்டு வாதிச்சிடாத. இந்த அக்கறை தான், தப்பா எடுத்துக்கிடாதீங்கன்னு. அல்லேலூயா. ஆனால் தேவன் என் மீது வைத்திருக்கிற இரக்கம், நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். அர்த்தம் என்ன? நான் எவ்வளவு பலவீனனா இருந்தாலும், நான் இந்த உலகத்தில் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாலும், எந்த இடத்தில் தள்ளப்பட்டாலும், என்னை நிலை நிறுத்த, என் மேல இரக்கம் பாராட்ட ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. அவரை போல இரக்கம் உலகத்தில் யார்ட்டையும். எழுந்து நில்லுங்கள். ஆண்டவரே, உங்க இரக்கம் எனக்கு வேணும். ஆண்டவரே, உம்மை போல யாருமே இல்லை, என்னை புரிஞ்சுக்கிட யாருமே இல்லை. ஆண்டவரே, உம்மை போல என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய யாரும் இல்லை. உம்மை போல என் மேல இரக்கம் பாராட்ட யாரும் இல்லை. நல்ல எழுந்து நின்று 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்கப்பா.
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. வாய் திறந்து உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கைகளை தட்டி வாய் திறந்து பாடுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்க பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகத்தில். ஆண்டவரே, உம்மை போல் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் இந்த உலகத்தில் எங்குமே உம்மை போல ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவரே, நீர் நல்லவர். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல, உம்மை போல என்னை புரிந்து கொள்ள, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, யாரும் இல்லை. நீர் செய்கிற நன்மைகளைப் போல நன்மைகளை எனக்கு நன்மை செய்ய எனக்கு நன்மை செய் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, என் மீது நீர் இரக்கம் காட்டுவது போல இரக்கம் காட்டுவது போல ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. உம்முடைய தயவு, உம்முடைய தயவு, இரக்கம், இரக்கம் எல்லாமே 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 எனக்கு எனக்கு மேலானதப்பா, மேலானதப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை போல் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி. ஆமென். ஆமென்.